எல்லாரும் ஒருத்தாய் மக்கள் அனைவரும் சமம்னு நான் சொல்லலை. நாம் நம்புகிற மதமும் சயின்ஸும் தான் சொல்லுது. ஹிந்துசமில் பிரம்மா தன்னோட உடம்புல இருந்து 2 பாகத்தை பிரித்து ஒன்று சுவாயம்புவ மனு என்ற ஆணையும் இன்னொன்று சதுரூபைன்னு பெண்ணையும் உருவாக்கியிருக்காரு. பின்னாடி இவங்க 2 பேரும் ரீப்ரொடக்ஷன் பண்ணி தான் மனித இனமே உருவாச்சுன்னு ஹிந்துசம் சொல்லுது. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் கடவுள் மண்ணிலிருந்து ஆதாமை படைச்சிருக்காரு. ஆதாமோட விலா எலும்புலேருந்து பெண்ணை படைச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணி தான் பின்னாடி மனித இனமே உருவாச்சுன்னு கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. இதே மாதிரி தான் இஸ்லாமுமே இந்த கிறிஸ்டியானிட்டி சொல்கிறத தான் ஃபாலோ பண்ணுது. இதன்படி மதம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாருமே ஒரு தாய் மக்கள், அதாவது ஒரு தாய் தந்தையோட வயிற்றுல இருந்து தான் நாம் எல்லாருமே உருவாகியிருக்கோன்ற மாதிரி சொல்லுது. இதே சயின்ஸ் வழியா பார்த்தோம்னா 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோசெபியன்ஸ் ஆப்பிரிக்காவில் தோன்றியிருக்காங்க ஒரு குழுவா. அதாவது பிரிச்சுலாம் யாரும் பிறக்கல, மொத்தமாக பிறந்திருக்காங்க. அவங்க அங்கிருந்து இடம் பெயர்ந்து மைக்ரேட் ஆகி மற்ற உலகத்தோட மற்ற பகுதிகளில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரே மாதிரி சமமாக தான் ஒரு குரூப் மனித இனம் பிறந்திருக்கு. அவங்க மைக்ரேட் ஆகி மற்ற இடத்துல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா சயின்ஸ் படி எல்லாரும் சமம் தானே. அப்படின்னா நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் சொல்லுறதுல சாதி அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.